சங்கராச்சாரியார் அவங்க கைது செய்யும்போது பிஜேபி அலையன்ஸ். கிட்டத்தட்ட அத்வானிலாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. எடுக்கவே இல்ல அவங்க. அதனால பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்தாலும் ஜெயலலிதா எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. வாஜ்பாயை தண்ணி குடிக்க விட்டது ஜெயலலிதா தானே. ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லேருந்து யஷ்வந்த் சின்ஹா வரையும் ஓஎஸ் தோட்டத்துக்கு வந்து வெயிட் பண்ணியில பார்க்க வச்சாங்க. இன்னைக்கு முதல்வர் யாருன்னு கேட்டா அது வந்து அதிமுக முடிவு செய்யும். அதிமுக இருக்க யாரோ ஒருத்தரான். யாரு? பூவே ஜெகன்மூர்த்தியா? அவர் கூட ரெட்டலை சின்னத்துல தானே ஜெயிச்சாரு. பூவே ஜெகன்மூர்த்தியா? ஏன் எடப்பாடிங்கிற பேர் வர மாட்டேங்குது? ஓபிஎஸ் மைண்ட்ல இருக்காரா? டிடிவி தினகரன் மைண்ட்ல இருக்காரா? பிஜேபி என்ன தெரியுமா பண்ணும் இந்த மாதிரி நேரத்துல? எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கை பெறதுக்காக எல்லாருக்கிட்டையும் நீதான்ப்பா சிஎம் கூட சொல்லி வைக்கும். அதுல எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் தாராளமா இருக்கும். ஏங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எப்பா வந்ததுக்கு அப்புறம் இவனை கழட்டி விட்டுருவோம்பா. இந்த மாதிரிலாம் கூட செய்ய வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, அதுவே காமெடி. பாஜகவோட கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தால் எவ்வளோ காமெடியாக இருக்கும். அப்படி சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அது வாய்ப்பே இல்லை. அதிமுக தனித்து நின்னாவது ஏதாவது ஓட்டு வாங்கும். பாஜகவுடன் சேர்ந்து அது பாஜகவுக்கு 70 சீட்டு 80 சீட்டு அப்படின்னு சொன்னால் 81 சீட்லேருந்து தான் திமுகவுடைய வெற்றி கணக்கு தொடங்குது. கூட்டணி ஆட்சி 80 சீட்டு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ எடப்பாடி பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவர் தானே நீங்கள் கையெழுத்து போடும்போது பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. எடப்பாடி தானே சொல்ல மாட்டேங்கிறாரு. செங்கோட்டையன், தம்பிதுரை, ஜெயக்குமார் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி அவங்க மனசு போனால், ஏன்னா ஜெல் ஆகலை இந்த கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு 50% ஜெல் ஆகலை. அதிமுக எடப்பாடி அலைன்ஸ் 80% ஜெல் ஆகலை. ஏன்னா பாஜகவில் இப்போ இருக்கிறது முக்கால்வாசி பேர் அண்ணாமலை ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்கள எடப்பாடியை ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்போ அந்த டீம் எடப்பாடிக்காக ஒர்க் பண்ணாது. அதனால தான் அவர் எடப்பாடி பேரையே அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறார். அண்ணாமலைக்கு ஒரு மாசு இருக்குது அப்படின்னு. நயினாரை விட அண்ணாமலைக்கு தான் இன்னும் மாசு இருக்குது. அப்போ எதுக்கு அந்த பேரை சொல்லிக்கிட்டு? நாளைக்கு அவங்க என்ன வேணாலும் நடக்குங்க. நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லாத்தையும் நீ தான்ப்பா சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி தான் வச்சுருப்பாங்க. அவங்க ஜெயிச்சா தானே அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி ஜெயிச்சு ஏதாவது ஒன்று திருமுழு பண்ணி அவங்க யோசித்தா கூட எடப்பாடிக்கு பதிலாக வேற எல்லாத்தையும் சொல்லி வைப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு அடிப்படையான அறம் கிடையாது. இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கொடுத்த வாக்குறுதி செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு சொல்லிட்டு போயிடலாம். இவங்க தானேங்க ஓபிஎஸ்ஸை வந்து தர்மயுத்தம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் இவங்களே ஓபிஎஸ்ஸை நட்டாத்தில் விட்டாங்க. இபிஎஸ்ஸை பிரித்ததும் இவங்க தான். அதுக்கப்புறம் இபிஎஸ்ஸோடையும் இது பண்ணாங்க. அதனால் இவங்க யாருக்கும் கொடுத்த ப்ராமிஸை செயல்படுத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்தந்த நேரம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பேரே சொல்ல பாருங்கள். இப்போ எப்படி எடப்பாடி ஆதரவாளர்கள் வேலை செய்வான்?